ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தேவைப்படுறப்பனா லைட்டாக விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கடைசியாக நான் மாவு மேலே நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். 1லேருந்து 2 ஹவர்ஸ் வரலும் மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம போலி உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான வெல்லத்தை இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்கிறேன். இந்த வெல்லத்தில் இருந்து நான் தேவையான வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். நான் கடலப்பருப்பு 1 டம்ளர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த பதத்தில் இருந்தால் போதும். நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஃபேன் காற்றுல நல்லா ஆறிடுச்சு. கடலப்பருப்பை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க. ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இதே கப்பில் தான் மைதா 2 கப் எடுத்தேன், பருப்பு 1 கப் எடுத்தேன், வெல்லமும் 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி போதும், ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லமும் கடலைப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. கூடவே ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, போலி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். நம்ம போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த மாதிரி நெய் தடவிக்கிட்டேன். நான் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்லேயே செஞ்சு காட்டுறேன், இலையிலையும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். மைதா மாவு ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். நம்ம லெமன் சைஸுக்கு உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்கும் எடுத்துக்கலாம். எடுத்து மைதா மாவுக்கு சென்டரில் வச்சுட்டு சுற்றி இருக்கிறத எடுத்து சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். லைட்டாக எண்ணெய் தொட்டு தட்டிக்கிறேன் நான். இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பில் தட்டிக்கலாம். நான் மெல்லிஸாக தட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் மொத்தா வேணும்னா கூட அந்த மாதிரி தட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய போலி. இப்போ ஒரு தோசைக்கல்லில் போட்டுக்கிட்டேன், நெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரியே 2 பக்கமும் வேகிற வரல திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் நெய் சேர்த்துட்டு பருப்பு போலியை போட்டு எடுத்துடலாங்க. நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெய் போட்டு செஞ்சதால் இன்னும் சூப்பராக வாசனையாக இருக்குது.
நம்ம எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் முடிஞ்ச வரலும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடணுங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்தது நம்ம வாழை இலையில எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் இலையில இந்த மாதிரி நெய் சேர்த்து லைட்டாக தடவி விட்டுக்கிறேன். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். உள்ளார நம்மளுடைய பருப்போட ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி நான் எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நம்ம போலியை தட்டி விட்டுக்கலாம். போலியை நம்ம இலையிலேருந்து எடுக்கிறப்ப லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஒன் சைட்லேருந்து எடுக்கணுங்க. தவாவில் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு செவந்த பிறகு எடுத்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.